ஸோ இப்போ நீங்கள் நம்ம கிட்ட தெரப்பி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6 months ஆஃப் டியூரேஷன், இடையில ஒரு 2 months பிரேக் இருந்தது. ஒரு கரெக்டாக ஒரு கன்சிஸ்டண்டாக செஷன் பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 months நல்லாவே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 months ஆஃப் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் நம்ம கிட்ட வர்றப்ப அவருக்கு வந்து தலை நிக்கல. ஏன்னா ப்ரீ மெச்சூர் பேபி, அவர் குறை மாதத்திலேயே பிறந்துட்டதுனால அவருக்கு வந்து தலை நிக்கிற ப்ராப்ளம், உட்கார்றது. அவர் நம்ம கிட்ட வரப்ப 9 மாத குழந்தையா இருந்தாரு. பட் ஆனால் அவருடைய டெவலப்மெண்ட் ஒரு 3 மாச குழந்தைக்கு என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த லெவல்ல தான் நம்ம கிட்ட வந்தீங்க. ஸோ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 6 months ஆஃப் தெரப்பி செஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அண்ட் ஜெனினா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த தெரப்பி ப்ராசஸ்ல? நாங்கள் வந்து பிறந்த குழந்தையா கூட்டிட்டு வந்திருக்கோம் மேம். தலை நிற்கல. எல்லா குழந்தைங்க தம்பி கூட பிறந்தவங்க எல்லாருமே தலை நின்றுக்குச்சு. அவங்க கூப்பிட்டா திரும்புறாங்க, நம்ம தம்பி திரும்பல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் ஒரு தோட்டம் விசாரிச்சுட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்தாலும் தம்பிக்கு வந்து இந்த இது டெய்லியும் தெரப்பிக்கு டெய்லியும் 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். 1 மணி நேரத்தில் 1 monthல தலை நல்லா நின்றுக்குச்சு. அப்புறம் வந்து கூப்பிட்டா நான் விஷ்ணுன்னு கூப்பிட்டா முன்னெல்லாம் திரும்பவே மாட்டான். இப்போ விஷ்ணுன்னு கூப்பிட்டா அவன் நல்லா என்னை பார்க்குறான். நான் அம்மான்னு நல்லா அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கிட்ட யார்கிட்டையும் போகவும் மாட்டான். அதாவது நான் அம்மா நல்லா அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் மற்றவங்க கூப்பிட்டாலும் அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க. அப்புறம் தனியாக உட்கார மாட்டான். அப்புறம் நிற்கிறதும் தனியாக நிற்க மாட்டான். இப்போ நல்லா செவுத்து பிடிச்சி நல்லா நின்றுக்கிறான், நல்லா உட்காந்துக்கிறான். நான் கூப்பிட்டா அப்படியே தவழ்ந்து வரல, இப்படி உட்காந்துக்கிட்டே வராங்க. உட்காந்துக்கிட்டே நகர்றதுக்கு ட்ரை உட்காந்துக்கிட்டே நகர்ந்துக்கிட்டே. அப்புறம் ஏதாவது கையில கொடுத்தா முன்னெல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ நல்லா கையில கொடுத்தா நல்லா வாங்கி அவனே வாயில வச்சு சாப்பிடுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த தலை நிக்கிறது உட்கார்றதெல்லாம் ஒரு டிலேவா இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறது உங்களுக்கு நாங்க சரியாயிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, பரவாயில்ல சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்க வந்தோம். எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, உங்ககிட்ட வரவும் எங்களுக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் நிறைய இருந்திருக்குங்க. அதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமேலும் எனக்கு இன்னும் என்ன பண்ணணும்னா அவன் நல்லா நடந்து வாய் பேசிட்டாலே எனக்கு மட்டும்தான் டிலேவா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்பதான் ஏன்னா அவனுக்கு அவன் 9 மாசத்துல வர்றப்ப 3 மாசத்துக்கான வளர்ச்சி தான் இருந்தது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சிருக்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாச குழந்தைக்கு என்ன வளர்ச்சி இருக்கணுமோ, ஏன்னா தலையே நிக்காத குழந்தை இந்த 4 மாசம் டியூரேஷன்ல தலை நின்று இடுப்பு ஹிப் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி உட்கார்ந்து குப்பரிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட வரப்ப மேம் நாங்க வந்து ஏதாவது கொடுத்தா எங்களை பார்க்க மாட்டேங்கிறான், நாங்க எந்த ஒரு பொருளை கொடுத்தா குழந்தைங்கன்னா ஆசையா வாங்குவாங்களே, இவன் வந்து பொருளையே கையில பிடிக்க மாட்டேங்கிறான், அந்த கிரிப்பே அவன் கிட்ட இல்லைன்றதுதான் உங்களுக்கு அதுதான் ஏதோ ஒரு விஷயமா ஒரு இஷ்யூவா இருக்குமோ நீங்க நினைச்சீங்க. பட் இங்க நான் அசஸ்மெண்ட்ல வந்து அசஸ் பண்ணி சொல்லும் பொழுதுதான் இவ்வளோ டீடைல்டா ஓகே ஓவராலாவே நம்ம குழந்தையுடைய மோட்டார் டெவலப்மெண்ட் டிலேவா இருக்கு. காரணம் அவன் ப்ரீ மெச்சூரா குறை மாதத்துல பிறந்ததுனால அவனுக்கு அந்த மசில் டெவலப்மெண்ட் எல்லாம் கம்மியா இருக்கு. அப்ப இது இந்த மோட்டார் டெவலப்மெண்டல் டிலே ஆகுறதுனால கம்யூனிகேஷன் எல்லா டெவலப்மெண்ட்டுமே டிலே ஆகும். நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த 3 months ஆஃப் டியூரேஷன்ல இந்த 4 months ஆஃப் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 9 monthsல அதாவது நீங்க 9 மாசத்துல அழைச்சிட்டு வந்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சிருக்கு. அந்த 4 மாச டியூரேஷன்லயே 3 மாசத்துல இருந்த அந்த வளர்ச்சி இப்ப 10 மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சட்டையை வந்து இப்படி லைட்டா பிடிச்சுக்கிட்டா போதும், ஸ்டெப் வைக்கலாம், வீட்டுல வைக்கலாம். நீங்க அவனாவே நடக்கிறாங்க மேம். அப்படி நடந்தா நேற்று கீழே விழுந்துட்டாங்களா? ஓகே. ஸோ கவனமா பாத்துக்கோங்க. அது இல்லாம எப்பவுமே ஒரு சப்போர்ட்டோட, ஏன்னா அதாவது வித் சப்போர்ட் வித்தவுட் சப்போர்ட் இருக்கு. உட்கார வச்சாலே அவனே மடியில உட்கார வச்சா அவனா எந்திரிச்சுக்கலாம், அவனா நடந்து போகணும்னு ட்ரை பண்ணா அவனால முடியாது. ஏன்னா குழந்தைங்க நடக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து விழுகிறதுங்கிறது காமன் தான். நம்ம கொஞ்சம் கவனமா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்துக்கணும். சோ அதுதான். ஏன்னா இப்ப தலை நிக்காத குழந்தை இப்ப வந்து வாக்கிங் அதாவது நம்மளோட கிராஸ் மோட்டார்ல லாஸ்ட் ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா தலை நிக்கிறது, ஹெட் கண்ட்ரோல், ரோல் ஓவர் குப்பிரிக்கிறது, உட்கார்றது, எந்திரிச்சு உட்கார்ந்து மண்டி போடுறது, மண்டி போட்டுக்கிட்டே பிடிச்சு எந்திரிச்சு நிக்கிறதுல ஸ்டெப் வைக்கிறது, வித் சப்போர்ட்டோட நடக்கிறது, அதுக்கப்புறம் தானா நடக்கிறது, யாருமே பிடிக்காமையே தத்தி தத்தி அப்படியே நம்ம வந்து நடக்கிறது, தள்ளாடிக்கிட்டே நடப்பாங்க பாத்தீங்களா, நடந்து அந்த கிராஸ் மோட்டார் அந்த வாக்கிங் மாஸ்டர் ஆகிறதா லாஸ்ட் ஸ்டேஜ். அப்ப உங்க குழந்தை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இப்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு மாஸ்டர் ஆகிக்கிட்டே வர்றாரு. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 4 மாச டியூரேஷன்ல 1 வருஷத்துக்கு தேவையான டெவலப்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கிராஸ் மோட்டார் மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன்லயுமே இப்போ வந்து அம்மா நீங்க சொன்னீங்க, இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவன் அம்மா அப்பா எப்பயாவது சொல்றான்,
பேப்லிங் திடீர்னு அவன் வளர்ந்தாங்க, திடீர்னு அவனுக்கு தோணுது இன்னைக்கு காலைல கூட அக்கா அக்கா அக்கா. அதுதான். ஏன்னா இப்ப இந்த ஒன் வேர்டு லெவல் வந்து இப்போ ஒரு 4 வார்த்தைகள் சொல்றாங்களா, எப்பயாவது தான் சொல்றான். ஆனா சின்ன சின்னதா எப்பயாவது ஒரு தடவை சொல்றான். அதான் ஏன்னா இப்ப வந்து கம்யூனிகேஷன்லயுமே வந்து அவனுக்கு கிராஸ் மோட்டார்ல ஆல்மோஸ்ட் இயர் டெவலப்மெண்ட் வந்து வந்துருச்சு. கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 monthsக்கான அச்சீவ்மெண்ட் இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. கம்யூனிகேஷன்ல இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டான். ப்ராபப்ளி மேபி ஒரு 1 or 2 months தெரப்பியே மேக்ஸிமம் போதுமானதா இருக்கும். கரெக்டா அவருடைய அந்த ஏஜ் லெவலில் நமக்கு மேட்ச் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நீட் ப்ராபப்ளி இருக்க தேவையே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 4 மாசத்துல அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நீங்க ஜென்யூனா என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இவ்வளவு டீடைல்டா நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மந்த்ஸும் நான் வீக்லி உங்க கூட பேசும்போது அந்த வாரத்துக்கான கோல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க அவன் வீட்டுல என்ன பண்றாங்கிற எனக்கு அப்டேட் கொடுப்பீங்க. பட் இவ்வளவு எலாபரேட்டடா நம்ம இன்னைக்கு இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ நீங்க ஜென்ரலா இப்ப நான் சொன்னதுல எல்லாமே அச்சீவ் ஆயிருக்குங்களா? அண்ட் நீங்க நிறைய வீட்டுல ஒர்க் அவுட் கொடுப்பீங்க. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க ட்ரஸ்ட் பண்ணுவீங்க என்ன. ஸோ அதுல என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் அவர் ஆயிருக்காரு? எனக்கு ஃபர்ஸ்ட் தலை நிற்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது மேம். இப்போ தலை நல்லா நின்றுச்சு. தலை நின்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா தனியாக உட்கார வச்சவங்க. தனியாக உட்கார வச்சதுக்கப்புறம் அவன் வந்து நான் கூப்பிட்றேன், முன்னே நான் கூப்பிட்டா திரும்ப மாட்டான். விஷ்ணுன்னு கூப்பிட்டா அவன், நான் கூப்பிட்டா அவன் எங்கே திரும்பி பார்த்துட்டுமா. இப்போ நான் விஷ்ணு அப்படின்னு கூப்பிட்டா என்னைய பார்க்குறான். நான் அம்மான்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறமேட்டுக்கு அவனா உட்காந்து ஒரு பொருளை பிடிச்சிட்டு எந்திரிக்கும் ட்ரை பண்ணா என்ன அவனால எந்திரிக்க முடியல. அப்புறம் ஏதாவது கொடுத்தா முன்னெல்லாம் வாங்க மாட்டேன். இப்போ நல்லா வாங்கி 2 கையிலையும் வாங்கி வச்சு அதை வாங்கி கொண்டு நல்லா ஹோல்டு பண்றாரு. நல்லா வாங்கி கொண்டு போறாங்க. அப்புறம் வந்து செவுத்தை பிடிச்சி நிற்க வச்சா நின்றுக்குவாங்க. அப்புறம் நம்ம பிடிச்சி நடக்க வச்சா நடந்துக்கலாம். நம்ம பின்னாடி பிடிச்சுக்கிட்டோம்னா இல்லை ஒரு சப்போர்ட் ஒரு கையில பிடிச்சோம்னாவே பிறந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எவ்வளவோ பரவாயில்ல ஒரு நம்பிக்கையோட நாங்களும் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க நம்புறோங்க. கண்டிப்பா கண்டிப்பா சரி. நான் தான் சொன்னேன் ஒரு 1 or 2 months அவர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நியர் ஏஜுக்கு வந்துட்டாரு. 3 மாசத்துல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 months வந்துட்டாரு. இன்னும் ஒரு 9 monthsல கூட்டிட்டு வந்தது, பிறந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தோம். இப்போ 1 வயசு 5 மாசம் ஆகுது. அவன் இங்க வந்ததுக்கு 4-5 மாசத்துலயே அவன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னா மற்றவங்க கூட எங்கிட்ட வந்து சொன்னாங்க, பரவாயில்ல இந்த கிளாஸ் போகவும் நல்லா அவங்க கிட்ட திரும்பலாம், இதுவே அவங்களும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. சரி அந்த நம்பிக்கையிலையும் நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டு. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எப்பவுமே நீங்க விட வேணாம். ட்ரஸ்ட் யுவர் பேபி. உங்களை நீங்க நம்புங்க, உங்க குழந்தைய நீங்க நம்புங்க. அவன் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அவனை பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா எல்லாமே நல்லதாதான் செய்வான். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டு நீங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த பிரச்சனையே எங்களுக்கு தெரியும். நான் எல்லா குழந்தையும் நல்லா இருக்காங்க, ஏன் நம்ம தம்பி நல்லா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்க வரவங்க அப்படி சொன்னாங்க, இங்க ஒரு தெரப்பி இருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து நீங்க பேசி நீங்க என்கிட்ட சொல்லவும் எங்களுக்கு அப்பயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. நம்பிக்கை வந்தோன்னா இன்னும் அந்த நம்பிக்கையில தான் கூட்டிட்டு வரோம். அவங்க எவ்வளவோ பரவாயில்ல. கண்டிப்பா எவ்வளோ இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்து கண்டிப்பா 100% அச்சீவ் ஆயிடுவான் நம்ம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா. ஸோ டெஃபினெட்லி வந்து ஏன்னா ப்ரீ மெச்சூரா குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மோட்டார் டெவலப்மெண்ட்ஸுங்கிறது வரும். ஸோ அதான் குறை மாசத்துல பிறந்திருக்க எல்லாம் லேட்டா தான் பண்ணுவான்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டா பண்ணுவான். ஏன்னா அந்த குழந்தைக்கு அது ஒரு இது இருக்கு. பட் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால கையை தூக்க முடியலன்னா என்னால கையை பிடிச்சி நான் லிஃப்ட் பண்ணாலும் என்னால தூக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி ஒரு சப்போர்ட் தேவை, தெரப்பிட்டிக் சப்போர்ட் தேவை. அந்த மசிலுக்கு நம்ம ட்ரெயின் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே கரெக்டான நேரத்துல கோஆர்டினேட் ஆகும். ரைட் அப்ரோச் நம்ம யூஸ் பண்றோம்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் கூடவே கடவுள் படைச்சிருப்பாரு இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாமே. இது சரியாகும் அப்படின்னா கண்டிப்பா ஆகும். இல்ல லேட்டா பண்ணுவானா அது லேட்டா தான் போய்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து நம்ம குழந்தை லேட்டா பண்ணணுங்கிறது இருக்குல்ல, கரெக்டா எது நம்ம யோசிச்சாலும் பாசிட்டிவா யோசிச்சா நமக்கு எதுவுமே நெகட்டிவ் நடக்காது. நம்ம நெகட்டிவா யோசிச்சாலே அது நெகட்டிவ் அப்படியே நம்ம அதையே நினைச்சு நம்மளும் இதாயிரும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப பாஸ்ட் ஒரு 1 or 1.5 month உங்களை நான் நிறையவே பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன்னா அவருக்கு ஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஏன்னா இது ஒரு இதை நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை ஃபிக்ஸ் வந்தாவே குழந்தைய டெவலப்மெண்ட்ல நிறைய சேஞ்ச் நம்ம எங்களுக்கும் அவங்க சொன்னாங்க. அந்த பயத்துல வந்து நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், இப்படி சொன்னாங்க நீங்க அதுலயும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா ஒரு தடவை ஃபிக்ஸ் வந்தாவே அந்த வளர்ற குழந்தையுடைய நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது நடக்கும். அவருக்கு 3-4 தடவை இந்த எபிசோடுங்கிறது வந்துமே கூட இந்த டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தது எதுவுமே ரிக்ரெஷன் ஆகல. அந்த டாக்டரே உங்களை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட்ங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
அண்ட் ஃபர்தரா நீங்க என்னதான் அவருக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலுமே கூட உங்களுடைய எண்ட்ல இருந்து நீங்க நம்ம என்னெல்லாம் எக்ஸசைஸ் நாங்க கொடுக்குறோமோ என்னெல்லாம் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது தான் காரணம். நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் தான் காரணம். கண்டிப்பா நீங்க நான் வந்து இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வீக்லி ஒன்ஸ் சொன்னா அதை போய் நாங்க அப்படியே வீட்டுல பண்றதுனால இந்த அளவுக்கு நம்ம இங்கே பண்றாங்கன்னு சொல்லி வீட்டுல பண்ணாமட்டாலும் அது இவ்வளவு ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க தெரப்பி சென்டர் போறோம் தெரபிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. நம்ம வீட்லயே போய் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலயே சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் என் மைண்ட்ல வந்துச்சு. மற்ற குழந்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்மளும் சீக்கிரம் சரி பண்ணிடணும் அந்த ஒரு நினைப்பிலேயே நான் இருந்துட்டேன். அதனால இங்கே நான் பண்ணேன் வீட்லயே போய் நான் ஏதாவது வந்து நான் சவுண்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி போட்டு சவுண்டு நல்லா வச்சுருவேன். அதை கேட்குற மாதிரி ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி. டிவிலாம் நல்லா பார்க்குறாங்க. டிவி பார்க்குறது அப்புறம் இப்படி தாத்தா வந்து அவங்க சொல்ல தெரியல இப்படின்றான். அப்போ பாபாலே அவன் வந்து நம்ம சொல்லும் போது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனுக்கா தோணுச்சுனாதான் அவன் பண்றானே. அதுதான். ஸோ அதனால வந்து நீங்க டிவி மொபைல் ஃபோன்லாம் காமிச்சிடாதீங்க. நம்ம பார்த்தாலுமே கூட மேனுவலா நீங்க இருக்கிறது எல்லாமே ஸ்டிமுலேஷன் வந்து நீங்க ரியலிஸ்டிக்கா இருக்கிற பொருட்கள் எல்லாமே காமிங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய தடவை நான் ஸ்க்ரீன் பத்திலாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்க அந்த மாதிரி காமிச்சிட வேண்டாம். பட் நீங்க ஸ்டிமுலேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே அவர் டெவலப்மெண்டலி அச்சீவ் ஆனாலும் அவருக்கு எப்பவுமே வந்துட்டு அவரை ஏன்னா அவர் ஹை ரிஸ்கா இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து அவரை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவருடைய உங்களுக்கு அட்டென்ஷன் அவருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு 1 or 2 monthsல விஷ்ணு கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு என் வயலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா ஒரு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுவாரு. ஓகே ரொம்ப தேங்க்யூ. உங்ககிட்ட வரவங்க எங்களுக்கு எவ்வளவோ ரொம்ப பரவாயில்ல. உங்க குழந்தைங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட்டிட்டு வாங்க. சின்ன வயசுல கூட்டிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் சரியாயிரும். நான்லாம் 10 மாசத்துல கூட்டிட்டு வந்ததுனால எனக்கு ஏதோ ஓரளவுக்காச்சும் நம்ம மனசு தேர்ற அளவுக்கு இப்போ ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த டிப்ஸ் வந்தபோது டெவலப்மெண்ட் டிலே எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அப்பயும் ஒரு பயம் தான். நான் உங்களை தான் நான் நம்பியே வந்திருக்கேன். நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம காசை நினைச்சா நம்ம பையன் வேஸ்டா போயிடுவான் அப்படின்னு நினைச்சு ஒரு நம்பிக்கையில நானே எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்குறது at the end of the day நாங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் வந்துட்டு என்னென்ன அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம பண்றோம் அது உங்க குழந்தைகிட்ட அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்து உங்ககிட்ட சொல்றது. நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா உங்க குழந்தை இதை பண்ணிருக்கான்னு நாங்க ஒரு திருப்தியா சொல்லணும். அதுதான். ஸோ அந்த கஷ்டத்துலயும் நம்ம தம்பி சரியாயிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க சொன்ன ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இப்போ வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அவனும் சரியாயிடுவான் அப்படின்றது இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு காரம் அவன் பேசணும். கண்டிப்பா. ஏன்னா அவனே ஏன்னா இப்ப நீங்க 1.5 வயசு குழந்தை பேசுறதை பார்த்துட்டு இன்னும் நம்ம பையன் பேசலையேன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா அவன் 10 மாச குழந்தை வந்து எவ்வளவு பேசணுமோ அதுக்கான டெவலப்மெண்ட்டுங்கிறது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து பப்ப அப்பா அக்கேஷனலா சொல்றான். இன்னொரு 1 month போச்சுன்னா இன்னும் நல்லா கிளியரா சொல்லுவான். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷன் நம்ம எனிவே சைமல்டேனியஸா கொடுக்கறதுனால டெஃபினெட்லி இன்னொரு 1 or 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா அவன் நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.